உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நல்லதோ கெட்டதோ நீ சந்திக்கும் எந்த ஒரு நிகழ்வும், நீ சந்திக்கும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நபராக இருந்தாலும் ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான். இந்த விதியின் விளையாட்டையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சதியையும் நீ புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த விளையாட்டில், விதி என்னும் விளையாட்டில் சதி என்னும் சிக்கல்களிலிருந்து நீ மீண்டு விடலாம். இதோ என்னுடைய பிள்ளைக்கு விதியின் விளையாட்டையும் சதியிலிருந்து எப்படி மீள்வது என்பதை புரிய வைப்பதற்குமாக உன் அப்பாவாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் எப்பொழுதுமே கேட்கும் ஒரே கேள்வி, ஏன், எதற்காக நடக்கிறது, எப்படி இதுவெல்லாம் என் வாழ்வில் நடக்கிறது என்ற கேள்வியை தேவை ஏற்படும் பொழுது கேட்க வேண்டும். நீயும் அதைதான் என்னிடம் கேட்டிருக்கிறாய். அப்படி கேட்க தவறினால் வாழ்க்கையே தவறிவிடும் பிள்ளையே. பூர்வ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. எதுவுமே காரணம் இல்லாமல் உன் வாழ்வில் நடக்கவும் இல்லை, நடந்ததும் இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே. நீ கடன் பட்டவர்களும் உன்னால் கடன் பட்டவர்களும்தான் இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். நீ பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அல்லது உன்னால் பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அவர்களை இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இதுதான் விதியின் விளையாட்டு, உன் வாழ்வில் நடக்கும் சதிக்கான அர்த்தமும் கூட.